உங்ககிட்டயோ யார்கிட்டயோ எவனுமே மோத முடியாது. ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் நம்மளை மோதினால் பெரியவர்கிட்ட மோத மாதிரி. நீங்க சும்மா நான் இது செய்யறேங்க. ஆமா, அது வந்து மக்கள் மத்தியில, பிசாசு மத்தியில இல்ல. பிசாசு எதிர்த்து நீங்க சொல்லுங்க. இப்ப அடுத்த வாசம் டக்கு வாசுங்க. பகை நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பகையே இருக்கக்கூடாது, புகையே இருக்கக்கூடாது. புரியல நினைக்கிறேன். சரி வாசம். விரோதம் நமக்குள்ள விரோதம், பகையே இருக்கக்கூடாது. வயலாக்கி நமக்குள்ள கோபம், சண்டை கட்டி வெளியும் சண்டை. அல்லையா? நம்ம சண்டை போடலாமா? பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற நிறைய பேர் போய் கேட்டு பாருங்களா. பீட்ரு, ஜேம்ஸு, அல்போன்ஸு, சேவியரு, ராயப்பா, இவங்க எல்லாம் உண்மைதான். அல்லையா? உண்மைதான் சொல்றேன். ஏன் சண்டை செய்யலாம்? நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆமென். அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். அப்புறம் பிரிவினை. இன்னைக்கு பிரிவினை இல்ல, பிரிவினை. இந்த குடும்பத்துக்கு விரோதமா அந்த குடும்பத்தை என்ன பண்ணோம்? பிரிவினை பண்றோம், மந்திரம் பண்றோம், பிள்ளையம் பண்றோம், சூனியம் பண்றோம், பிரிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நான் ஒன்று சேர்க்க வந்திருக்கிறேன். ஆமென். இல்ல திருடவும் கொள்ளவும் இல்லை, நானும் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஆமாவா? அல்லேலூயா. சரியா? வாசிங்க. மார்க்க பேதங்கள், பொறாமை. நமக்கு பொறாமை இருக்கவே கூடாது. கொலை பண்ணக்கூடாது. வெறி, நமக்குள்ள வெறி இருக்கக்கூடாது. களியாட்டு. நீங்க தண்ணி வச்சு மயமா ஆடுறாங்க. கல்யாணம் என்ன பண்றாங்க? எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. தண்ணி போட்டு ஆடுறாங்க. களியாட்டு. இப்படிப்பட்ட செய்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் சுகந்திரிக்க மாட்டார்கள். போதும். இங்க அடுத்ததுக்கு 17 காரியம் பார்த்தோம். இந்த 17 காரியத்துல ஒருவேளை நம்ம எதெல்லாம் அந்த சப்ஜெக்ட் நம்ம இருந்தோம்னா அதுல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகி வெளியே வரணும். எப்படி தெரியுமா? ஒரு ஓமையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரைட்? இப்ப எப்படி அதுக்கு வெளியே வரணும்? எப்படி வர முடியும் அப்படின்னா, நீங்க எலி போய் பார்த்துக்கீங்க. எலி பிடிக்கிறது பாக்ஸ் பார்த்துக்கீங்களா? ஆமா, அதுல நடுவில் என்ன பண்ணீங்க? ஒரு பொக்கி இருக்கும். அதுல கருவாடு இல்ல தேங்காய் எல்லாம் சுட்டு வைப்பீங்க தானே? அந்த எலியும் என்ன பண்ணோம்? உள்ள வந்து அந்த தேங்காய் இல்ல கருவாடு என்ன பண்ண எடுக்கும். எடுத்த உடனே அப்படின்னு சொல்லுங்க, சவுண்ட் வந்த உடனே உள்ள மாட்டின எலியை வெளியே வருமா? வர முடியுமா? முடியாது. அந்த எலியால முடியுமா? முடியாது. சொல்லுங்க. முடியாது. இதே எலி தாம்பரம் அருணாட்டு இப்படி போல நாங்கள் போயிட்டு ஒரு மரம் வாங்க போனோம். பெரிய மரம் பார்த்தா அந்த மனுஷன் திட்டுக்கிற எலியை என்னங்க சரியா எவ்வளவு பெரிய மரத்தை கொண்டு அடிச்சு அப்படின்னா என்னன்னா, இப்படி என்ன பண்ணுது இந்த மரம் அப்படின்னா உள்ள அப்படியே தோண்டி 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 அந்த பக்கம் போயிட்டு மரத்தை, அவ்வளவு பெரிய மரத்தை போயிருக்குதா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. ஒரு எலியானது அப்படியே கத்து தோண்டி அங்கம் போயிடும். சில கதுவை ஓட்ட பண்ணி அங்கம் போயிடும் கதுவை. அப்போ அந்த எலி போட்டு செய்யறது இவ்வளவு பிளைவுட் தான் இருக்கும். இந்த சைஸ் பிளைவுட் தான். இந்த கஷ்ட வெளியே வர முடியாதா? இந்த கஷ்ட வெளியே வர முடியுமா? முடியாதா? 5 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக கஷ்ட வெளியே வந்துடலாம். ஏன் வெளியே வர முடியலன்னா பத்தியா அந்த சத்தம் அந்த லாக் ஆக்கி சொல்லி வெளியே போக முடியாது. நம்ம முயற்சி பண்ண வேண்டாம். புரியுதா சொல்றது? ஆமா, அது போல நம்ம என்ன பண்றோமா, ஒரு கெட்ட பழக்கத்துல மாட்டிக்கணும்னா இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்க வெளியே வர முடியல. உன்னால வெளியே வர முடியும். கர்த்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆமென். விடுதலை இருக்குது. ஆமென். சரி, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பார்க்க போறோம். வாசிக்கலாம். அடுத்த தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ 9 கனிகளை குறித்து பார்க்கணும். அந்த 9 கனிகளை குறித்து பார்த்து முடிச்சிடலாம். ஆவியின் கனியும் அன்பு. இருமா நமக்கு எல்லாருக்கும் அன்பு இருக்கா?
நமக்கு எல்லாத்துக்கும் என்ன அன்பு இல்லைன்னா வம்பு. ஏன் கேட்டா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்பா, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? அளவே இல்லை, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவன் அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த வாழ்க்கை என்ன இருக்கணும்? இப்போ ஒரு சில பிள்ளைங்களுக்கு யோசிச்சு பார்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? யோசிக்கிறாங்க, உனக்கு நாக தோஷம் இருக்கிறது, உனக்கு கன்னி தோஷம் இருக்கிறது. தோஷம் நமக்கு இருக்கிறது சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. எப்படி வந்தது சந்தோஷம்? இயேசு கிறிஸ்துவை இந்த கைகளில் ஆணி அணிந்தார்கள், 2 கால்கள் ஆணி அணிந்தார்கள். இல்ல அடிக்கும்போது சந்து இந்த பக்கம் அடிச்சு போச்சு ஆணி. அந்த சந்துனால அடித்து அந்த ரத்தம் உள்ளுக்குதான் அந்த தோஷங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறியது. என்ன பயட்டாயப்பா, நல்லதான் கையில யாராவது நமக்காக மறித்தாங்களா? நமக்காக மறித்தார, நமக்காக ரத்தம் சிந்தினார, அவரை கையை தட்டி மயப்படுத்தினாரா? என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆசீர்வாதம் வேணும்னா கையை தட்டு, வேணா சரியா? இப்போ நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா பிரிவினைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க 3 கடவுளும், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அவங்க 3 பேரும் இப்போ ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒரே ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி பார்க்கிறோம் இல்லையா? யோவான்ல பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். சரியா? இப்போ இந்த மேட்ச் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு ஒரே காட்டுக்கா எதுங்களா? சிங்கிள் காட்டு டவுட் இல்லையே. இப்போ இந்த 3 கட் பண்ண போறேன். ஓகே, 3 கட் பண்ண போறேன். ரெடி? 1 2 3. 1 யோவான் 5:7 வாசிங்களா? கட் பண்றேன். கட் ஆயிடுச்சு. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இவர்கள் 3ம் ஒன்றாக இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள், பூலோகத்துல கீழே பூலோகத்துல சாட்சிக்கு 3 பேரு, ஆவி, ஜலம், ரத்தம். இது 3 ஒன்றா இருக்கிறாங்க. மேல பரலோகத்துக்கு 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. இங்க தனியா என்ன பண்றாங்க? யெகோவா விட்னஸ் தனியா ஆராதிக்கிறாங்க. இங்க ஜீசஸ் இல்ல ஒன்லி ஜீசஸ் தனியா ஆராதிக்கிறாங்க. பிரான்சிஸ் குழந்தை இயேசு தனியா ஆராதிக்கிறாங்க. இங்க தனித்தனியா என்ன பண்ணாங்க? பிரிச்சுட்டாங்க. ஆனா இங்க எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். நம்ம சபையில தான் இன்னைக்கு 3ம் சேர்ந்து இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? 3ம் ஒருவராக இருக்கிறார்கள். நம்ம 3ம் பேரையும் மகிமைப்படுத்துறோம். சரி, அடுத்தது இப்ப வாசமா கலாத்தியர் எத்தனை படம்? 2 படம் பார்த்தா 3 படமா? சமாதானம். நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமாதானமே இல்லை. நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லாம என்ன பண்றாங்க? போயிட்டு சமாதானம் இல்லையா என்ன பண்றாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆமாவா? ஆமா தானே? என்னன்னு கேளு, வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்ற. ஆமாவா? அரியலூர் அனிதா நீட் எக்ஸாமுக்காக போயிட்டு என்ன பண்ணாங்க? சூசைட் பண்ணிட்டாங்க தானே? ஆமாவா இல்லையா? ஏன்? வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு வழி அடையும் போது பல வழிகளை நான் தரேன். ஒரு அம்மாவுக்கு வேற வழியே இல்லை. எங்கெங்கயோ போனாங்க, சமாதானமே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 வாசிக்கலாம். இப்போ இங்க வாசிங்க, இங்க போய் பாருங்க. இந்த கயலு எப்படி இருக்கு? கூணா இருக்கு. இந்த கயலு வெண்டா இருக்கு. அப்படிதானே இருக்குது. இப்ப இந்த கயல் என்ன பண்ண போறேன்? நேரா நிக்க வைக்க போறேன். எப்படி இயேசு அந்த சிறியை நேராக்கினாலும் வாசிங்க, நேராக்கினா போறோம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், எவ்வளவு நிமிர முடியாது கூனியா இருந்தாங்க. அப்புறம் இயேசு அவளை கண்டது போல உன்னை காண்கிறாய். நீங்க நம்மிடத்தில் அழைத்து, நம்மிடத்தில் நீ அழைத்திருக்கிறார். உன் பலவீனத்தை நின்று, இன்னைக்கு உன் கஷ்டம் என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே
பலவீனத்துல விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். வெளியில காணிக்க விட ஜனங்களா இருந்தா கை தட்டிப்பான்னு நினைக்கிறேன். அதாவது சில்லற காசெல்லாம் போட்டு போறீங்க செலவு. நீங்க தான் இவ்வளவு மாற்றமா இருக்கிறீங்க, எவ்வளவு செஞ்சாலும் இதுனா எங்களுக்கு தெரியாது நாங்க செய்வோம் அப்படின்றீங்களா? இல்ல நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன், என் கை தட்டல மாத்தணும் அப்படின்றீங்களா? என்ன எனக்கு ஒரு புரியல. அல்லையா? நான் என்ன சொன்னேன், ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது
நல்லவர், எல்லா தெய்வங்களை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் 1000 தெய்வங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். அவைகளெல்லாம் நல்லது அல்ல. ஆனால் தேவ ஆதியானவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். கரங்களை தட்டி கண்டு சொல்றோம். எல்லாம் சொல்றோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், மாறாதவர். ஒரு மனிதன் மனுஷி மாறிடுவாங்க, நேச்சர் மாறுவாங்க, பாலியல் மாறுவாங்க, நடக்க எல்லாத்தையும் மாறுவாங்க. ஆனால் இயேசு ஒருவரே மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்.